கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நமக்கு அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல தேவன் அல்ல. மனமாற மனுபுத்திரன் அல்ல. எனவே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் கடந்து வருகிறார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லையெனில் அதை நாம் உருவாக்குவோம். தேவனிடத்திலே உதவி கேட்போம். அவ்வாறு கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை சரிபடுத்தி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையை சரியான வேளையில் நமக்கு அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக வேண்டுமென்றால் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்களை விட்டுவிட்டு தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழும்போது தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.